பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபத்தோட இன்னைக்கு நம்ம சிந்தனையை ஆரம்பிக்கலாம். அன்பு தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று உமது அன்பு சீடரான புனித யோவானின் விழாவை கொண்டாடும் இந்த வேளையில அவருடைய சாட்சியத்தின் வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்திய உண்மைகளை நாங்க தியானிக்க இருக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே. நாங்க கேட்கவிருக்கும் உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இதயங்களில் ஏற்று அதை புரிந்து கொள்ளும் ஞானத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் விசுவாச பயணத்துல நாங்க சோர்வடையும் போதெல்லாம் உம்முடைய உயிர்ப்பின் அடையாளங்களைக் கண்டு நம்புகின்ற வரத்தை எங்களுக்கு தாரோம். இந்த மன்றாட்டை எங்கள் சகோதரராகிய இயேசுவின் பெயர்ல முன்வைக்கிறோம் அப்பா. ஆமென். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். இன்று டிசம்பர் 27. ஆமா, திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித யோவானோட விழாவை கொண்டாடுகிறோம். சரிதான். இயேசுவின் அன்புக்குரிய சீடர், சிலுவையின் அடியில நின்னவர், உயிர்ப்பின் முதல் சாட்சிகள்ல ஒருவர்னு இவருக்கு நிறைய முகங்கள் இருக்கு. ஆமா, இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான பார்வைக்காக சில முக்கியமான வாசகங்கள் இருக்கு. யோவான் நற்செய்தி, அவரோட முதல் திருமுகம், அப்புறம் திருப்பாடல் 97. அதோட கூட திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட ஒரு சிந்தனையும் நம்ம பார்க்க போறோம். சரி, அப்போ நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. ஓ, சொல்லுங்க. ஒரு மலை ஏற்ற வீரர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பெரிய சிகரத்தை அடைறாரு. சரி. அங்க போய் தன்னோட நாட்டுக்கொடிய நட்டுட்டு அந்த பிரமிப்பான காட்சிய ஒரு புகைப்படம் எடுத்துக்கிறாரு. கீழே இறங்கி வந்துட்டு அந்த பயணத்தோட கஷ்டத்தை பத்தி எவ்வளவுதான் விவரிச்சாலும் கேக்குறவங்களுக்கு அது முழுசா புரியல. ஆமா, அனுபவிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். ஆனா அவர் எடுத்த அந்த ஒரு புகைப்படத்தை காட்டினதும் அந்த உயரத்தோட மகத்துவமும் அங்கேந்து தெரிஞ்ச உலகத்தோட அழகும் எல்லாருக்கும் புரியுது. 1000 வார்த்தைகளை விட ஒரு புகைப்படம் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். அந்த புகைப்படம் ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியா மாறுது. இது ஒரு அருமையான ஒப்பீடு. ஏன்னா புனித யோவான் அதை தான் செய்யறாரு. அப்படியா? ஆமா. அவர் இயேசுவோட வாழ்ந்த அந்த அனுபவத்தோட, அந்த உயிர்ப்போட ஒரு புகைப்படத்தை நமக்கு தராரு. அவர் கண்டத நாமளும் காண ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். சரி, அப்ப வாங்க அந்த உயிர்ப்பின் காலை பொழுதுக்கு நாமும் போவோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20, வசனங்கள் 2 முதல் 8 வரை. வாரத்தோட முதல் நாள் இயேசு அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையில ஒரு பெரிய நிகழ்வு நடந்திருக்கு. கல்லறை வெறுமையா இருக்கு. இத முதல்ல பாக்குறது மகதலா மரியா. ஆமா, அந்த அதிர்ச்சியையும் பதட்டத்தையும் அவரால தாங்கிக்கவே முடியல. அந்த பதட்டத்தோட அவங்க நேரா சீமோன் பேதுரு கிட்டையும் யோவான் கிட்டையும் ஓடி வராங்க. அவங்க சொல்ற வார்த்தைகளை கவனிச்சிங்கன்னா, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே கொண்டு வைத்தார்களோ எங்களுக்கு தெரியவில்லை. அதுல விரக்தி, துயரம், கோபம், இயலாமை எல்லாமே கலந்திருக்கு. ஆமா, தன்னோட அன்பு ஆண்டவரோட உடலை கூட காணோமேங்கிற வேதனை, ஒருவேளை அந்த உடலை எதிரிகள் அவமானிச்சுட்டாங்களோங்கிற பயம். இந்த செய்தியை கேட்ட உடனே சீடர்களோட எதிர்வினை தான் இங்க ரொம்ப முக்கியமானது. ஒரு நொடி கூட அவங்க தாமதிக்கல. இல்லவே இல்ல, ஒரு ஆர்வம் மட்டும் இல்ல. நிச்சயமா, அவங்க உயிருக்கே ஆபத்து வரலான்னு தெரிஞ்சும் கல்லறைக்கு ஓடுறாங்க. இது அவங்க இயேசு மேல வச்சிருந்த அந்த ஆழமான அன்பையும் அக்கறையையும் காட்டுது. நீங்க சொல்றது சரிதான். அதுலயும் இருவரும் ஒருமித்து ஓடினர்ங்கிற அந்த சொற்றொடர் ரொம்ப முக்கியமானது. ஆமா, அவங்க தனித்தனியா போகல, ஒரே நோக்கத்தோட ஒரே தவிப்போட ஓடுறாங்க. உண்மையை கண்டறியணுங்கிற அந்த தாகம் அவங்கள உந்தி தள்ளுது. இது ஒரு பந்தயம் இல்ல, அவங்க வாழ்வோட மையத்தை தேடின ஒரு பயணம். அருமை. அந்த ஓட்டத்துல தான் யோவான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தனிப்பட்ட விவரத்தை பதிவு செய்றாரு. மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலர் கல்லறையை அடைந்தார். மற்ற சீடர்னு தன்னடக்கத்தோட தன்னை குறிப்பிடுற யோவான் பேதுருவை விட வேகமா ஓடுனதா சொல்றாரு. இது கேக்குறதுக்கு ஒரு சின்ன தற்பெருமை மாதிரி தோணலாம் இல்லையா? ஒரு பார்வையில அப்படி தோணலாம். ஆனா அதோட உள்நோக்கம் வேற. யோவான் வயசுல இளையவர், அதனால வேகமா ஓடி இருக்கலாம். ஆனா இது அவர் பதிவு செய்யறதுக்கு முக்கிய காரணம், நான் அங்கே இருந்தேன், இந்த நிகழ்வோட நேரடி சாட்சினா அப்படின்னு ஆணித்தரமா சொல்றதுக்கு தான். ஓஹோ, சரி சரி. ஒவ்வொரு சின்ன சின்ன விவரத்தையும் அவர் குறிப்பிடுறது இந்த நிகழ்வு கற்பனை அல்ல, நிஜம்ங்கிறத உறுதிப்படுத்தத்தான். இங்கதான் இன்னொரு ஆச்சரியம் இருக்கு. வேகமா ஓடி முதல்ல கல்லறை அடைஞ்சாலும் யோவான் உள்ள போகல. ஆமா, வாசகம் சொல்லுது, அவர் குனிந்து பார்த்து அங்கே கிடந்த துணிகளை கண்டார் அப்படின்னு. உள்ள நுழைய அவர் தயங்குறாரு. அந்த தயக்கத்துக்கு என்ன காரணமா இருக்கும்? இது திருச்சபையோட தலைவராக போற பேதருக்கு அவர் கொடுத்த மரியாதையா இருக்கலாம், அல்லது அந்த கல்லறை இப்போ ஒரு புனித இடம் ஆயிருச்சு, அதுக்குள்ள நுழைய ஒருவித தெய்வீக அச்சம் அவரை தடுத்திருக்கலாம். யோவானோட இந்த தயக்கத்துக்கு பிறகு பேதுருவோட இயல்பு வெளிப்படுது. அவருக்கு பின்னால் வந்த சீமோன் பேதுரு எந்த தயக்கமும் இல்லாம நேராக கல்லறைக்குள் நுழைந்தார். இதுதான் பேதுரு. ஆமா,
உணர்ச்சி வேகத்துல செயல்படுறவர், துணிச்சலானவர், எதையும் நேரடியா எதிர்கொள்றவர். அவர் உள்ள போய் அந்த காட்சியை பார்க்கறாரு. அந்த காட்சி தான் இந்த வாசகத்தோட திருப்புமுனை. உள்ள அவங்க கண்ட காட்சி என்ன? அது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அங்க 2 முக்கியமான அடையாளங்கள் இருந்துச்சு. முதலாவது, இயேசுவோட உடலை போர்த்திருந்த அந்த நாற்பட்ட துணிகள் அங்க வெறுமனே கிடக்குது. ரெண்டாவது, இதுதான் மிக மிக முக்கியம், இயேசுவோட தலையை சுத்தி இருந்த துண்டு அந்த துணிகளோட இல்லாம தனியா ஒரு இடத்துல அழகா சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது இயேசுவோட உடலை திருட வந்திருந்தா அவங்க இவ்வளவு நிதானமா நேர்த்தியா துணிகளை மடிச்சு வச்சுட்டு போவாங்களா? நிச்சயமா இல்ல. ஒரு திருடன் அவசரத்துல உடலை தூக்கிக்கிட்டு ஓடி இருப்பான். துணிகள்லாம் கலஞ்சி அலங்கோலமா கிடந்திருக்கும். ஆமா. ஆனா இந்த சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துண்டுங்கிறது ஒரு அமைதியான ஆனா மிக வலிமையான சாட்சியம். இது ஒரு திருட்டு நிகழ்வு இல்ல. மாறாக இங்க ஒரு தெய்வீக நிகழ்வு நடந்திருக்குங்கிறதுக்கான அடையாளம். மிக அருமையா சொன்னீங்க. மரணத்தோட குழப்பத்தையும் வன்முறையையும் வென்ற ஒருவர் நிதானமா எழுந்து தான் ஆடைகளை களைஞ்சு நேர்த்தியா மடிச்சு வச்சுட்டு போன மாதிரி அந்த காட்சி இருக்கு. அது குழப்பத்துக்கு எதிரான இறைவனோட ஒழுங்க காட்டுது. ஆமா. பேதுரு உள்ள போய் இதை பார்த்ததுக்கு அப்புறம் வெளியே தயங்கி நின்ன யோவானும் உள்ள போறாரு. அப்போதான் அந்த வாசகத்தோட உச்சகட்டமான வார்த்தைகள் வருது. கண்டார், நம்பினார். இந்த 2 வார்த்தைகள்ல தான் உயிர் போட நம்பிக்கை பிறக்குது. ஆமா. துணிகளையும் குறிப்பா அந்த சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துண்டையும் கண்டார். ஆனா அவர் எதை நம்பினார்? அவர் இன்னும் உயிர்த்த இயேசுவை பார்க்கல. இயேசு அவர்கிட்ட பேசல. ஆனாலும் அந்த அடையாளங்களை கண்ட உடனே இயேசு மரணத்தை வென்று விட்டார், அவர் உயிர்த்து விட்டார்னு நம்புறார். இதுதான் உண்மையான விசுவாசம். ஆமா. விசுவாசங்கிறது கண்ணால பாக்குறத மட்டும் சார்ந்ததில்ல, கடவுளோட செயல்களுக்கான அடையாளங்களை புரிஞ்சுக்கிறதுலயும் அதை ஏத்துக்கிறதுலயும் இருக்கு. மகதாலா மரியா காலியான கல்லறைய கண்டாங்க. ஆனா அவங்க குழம்பி போனாங்க. பேதுரு உள்ள போய் பார்த்தாரு, அவரு திகைச்சு நின்னு இருக்கலாம். ஆனா யோவான் அதே அடையாளங்களை கண்டு நம்பினாரு. இது வெறும் கண்ணால பாக்குறதுக்கும் விசுவாச கண்களால பாக்குறதுக்கும் உள்ள வித்தியாசத்தை காட்டுது. அருமை. அப்படியானா இந்த வாசகம் இன்னைக்கு நமக்கு என்ன பாடத்தை கத்து கொடுக்குது? நாம யாரும் அந்த கல்லறைய பார்க்கலையே. மிக முக்கியமான கேள்வி. புனித யோவான் தான் கண்டதையும் நம்பியதையும் நமக்காக இந்த நற்செய்தியில பதிவு செஞ்சிருக்கிறாரு. நாம அந்த கல்லறைய பார்க்காவிட்டாலும் அவரோட சாட்சியம் வழியா நாம நம்ப அழைக்கப்படுறோங்கிறதுக்காகத்தான். ஆமா. இயேசுவே தோமா கிட்ட காணாமலேயே நம்புவோர் பேறு பெற்றோர்னு சொன்னார் இல்லையா? ஆமா. அந்த பேறு பெற்றோரா நாம மாறணுங்கிறதுக்காகத்தான் இந்த சாட்சியம் நமக்கு தரப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நம்மளோட வாழ்க்கையிலையும் இது மாதிரி காலியான கல்லறைகளும் சுருட்டி வைக்கப்பட்ட துண்டுகளும் இருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கடவுள் நமக்கு பல அடையாளங்களை கொடுக்கறாரு. சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில ஏற்படுற ஒரு இழப்பு, ஒரு தோல்வி, ஒரு நோய், ஒரு உறவு முறிவு, இதெல்லாம் ஒரு காலியான கல்லறை மாதிரி நமக்கு வெறுமையாவும் அர்த்தமற்றதாவும் பயம் தர்றதாவும் தோணலாம். எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கலாம். ஆமா. ஆனா அந்த வெறுமையான சூழலை நாம விசுவாச கண்களோட உத்து பார்க்கும்போது அங்க சுருட்டி வைக்கப்பட்டிருந்த துண்ட போல கடவுளோட ஒழுங்கையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நம்மால காண முடியும். சரியா சொன்னீங்க. இந்த துன்பத்தோட மத்தியிலையும் கடவுள் ஏதோ ஒரு நன்மையை வச்சிருக்காருங்கிற நம்பிக்கையோட அடையாளம் நமக்கு தெரியும். அந்த அடையாளத்தை கண்டு நம்புறதுதான் நம்மளோட சவால். ஆமா. புனித யோவான போல நாமும் ஆண்டவரோட உயிர்ப்பின் செயல்களுக்கு சாட்சிகளா வாழ அழைக்கப்படுறோம். நாம கண்டுகொண்ட அந்த நம்பிக்கைய, அந்த ஒழுங்க, அந்த திட்டத்தை மத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். யோவான் எப்படி கல்லறைக்கு ஓடினாரோ அதே போல நற்செய்தியை அறிவிக்க நம்பிக்கையற்றவங்களுக்கு நம்பிக்கையோட செய்தியை கொண்டு செல்ல நாமும் ஊட அழைக்கப்படுறோம். ஆக இன்றைய வாசகம் உயிர்ப்பின் முதல் சாட்சிகளான சீடர்களோட அனுபவத்தை ரொம்ப தத்ரூபமா நமக்கு தருது. மகதலா மரியாவோட துயரம், சீடர்களோட அன்பின் ஓட்டம், யோவானோட தயக்கமும் மரியாதையும், பேதுருவோட துணிச்சல், கல்லறையோட உள்ளே இருந்த அந்த அமைதியான அடையாளம், இறுதியா அடையாளங்களை கண்டு நம்பிய யோவானோட விசுவாசம். எல்லாமே இவை அனைத்துமே நம்ம விசுவாச பயணத்துக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியா அமையுது. நாம காணாதத கண்டவங்களோட சாட்சியம் வழியா நம்பி அந்த நம்பிக்கையில நிலைச்சிருக்க புனித யோவானோட வாழ்க்கை நமக்கு அழைப்பு விடுக்குது. நாம ஒவ்வொருவரும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற காலியான கல்லறைகளை கண்டு பயந்துடாம அதுக்குள்ள இருக்கிற இறைவனோட திட்டத்தை கண்டு நம்ப வரம் கேட்போம். இந்த நம்பிக்கைதான் அவரோட முதல் திருமுகத்துல ஒரு சாட்சியா வெளிப்படுது. சரி, அப்போ கல்லறையில பிறந்த அந்த நம்பிக்கை எப்படி ஒரு புது அறிவிப்பா மாறுதுன்னு பாப்போம். 1 யோவான் அதிகாரம் 1 வசனங்கள் 1லிருந்து 4 வரை யோவான் எவ்வளவு உறுதியா எழுதுறார் பாருங்க. ஆமா.
முதல் வரியே ரொம்ப ஆழமா தொடங்குது. தொடக்கத்தில் இருந்த வாழ்வு தரும் வாக்கு. இத வாசிக்கும்போது யோவான் எதை பத்தி பேச வராரு? ஒரு செய்தியா இல்ல ஒரு தத்துவமா? நல்ல கேள்வி. இங்கதான் யோவானோட மேதைத்தனமே இருக்கு. அவர் சொல்ற அந்த வாக்குங்கிறது வெறும் சத்தம் இல்ல, இல்ல ஒரு அச்சிட்ட வார்த்தையும் இல்ல, அது ஒரு நபர். இயேசு கிறிஸ்து. ஆமா, யோவான் நற்செய்தியில கூட அப்படித்தானே தொடங்குவாரே. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. ஆமா, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அதேதான், இங்கேயும் அதே சிந்தனை தான். இயேசுங்கிறவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர் மட்டும் இல்ல, அவர் காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே தந்தையோட இருந்தவர். அவர் வெறும் வார்த்தை இல்ல, வாழ்வு தரும் வாக்கு. மிகச்சரி, அவரிடமிருந்துதான் வாழ்வே ஊற்றெடுக்குது. அப்போ இது ஒரு கொள்கையை பத்தின அறிக்கை இல்ல, இது ஒரு நபருடனான உறவை பற்றியது. நிச்சயமா. அடுத்ததா யோவான் பயன்படுத்துற வார்த்தைகள் என்ன ரொம்ப ஈர்க்குது. நாங்கள் கேட்டோம், எங்கள் கண்ணால் கண்டோம், உற்று நோக்கினோம், எங்கள் கையால் தொட்டுணர்ந்தோம்னு சொல்றார். இது ஏதோ கவிதை மாதிரி இல்ல, ஒரு கோர்ட்ல சாட்சி சொல்ற மாதிரி ரொம்ப அழுத்தமா இருக்கு. ஏன் இவ்ளோ அழுத்தம்? ரொம்ப முக்கியமான ஒரு கோணத்துல இத பாக்குறீங்க. யோவான் காலத்துல ஒரு பெரிய தவறான பிரச்சாரம் பரவிட்டு இருந்துச்சு. அதாவது இயேசு உண்மையிலேயே மனுஷனா வரல, அவர் ஒரு மாயத் தோற்றம் மாதிரி தான் தெரிஞ்சாரு. அவருக்கு உண்மையா பசி, வலி, உணர்ச்சி எல்லாம் கிடையாதுன்னு சில கருத்துக்கள் பரவ ஆரம்பிச்சது. ஒரு ஆவி சிலுவையில அறையப்படுறதுல என்ன தியாகம் இருக்கு? சரிதான். அதனால அந்த போலி கொள்கைகளை எதிர்க்க யோவான் பெரிய தத்துவ விவாதத்துக்குள்ள போகல. அதுக்கு பதிலா மனுஷ அனுபவத்தோட மிக அடிப்படையான, மறுக்கவே முடியாத ஒண்ணு முன்னாடி வைக்கிறார். ஐம்புலன்களோட சாட்சியம். ஐம்புலன்கள். ஆமா, நாங்க காதால அவர் போதனைகளை கேட்டோம், கண்ணால அவர் செஞ்ச அற்புதங்களை பார்த்தோம். அதுவும் ஏதோ ஒரு நொடி வந்து போன காட்சி இல்ல, நாங்க அவரை உற்று நோக்கினோம். அவர் எங்களோட சாப்பிட்டாரு, தூங்குனாரு. இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நாங்க எங்க கைகளால அவரை தொட்டும் உணர்ந்தோன்னு சொல்றாரு. இது இயேசு ஒரு கற்பனையோ மாயையோ இல்ல, அவர் நம்மள மாதிரி ரத்தமும் சதையும் கொண்ட உண்மையான மனுஷன் அப்படிங்கறத நிறுவுற ஒரு அசைக்க முடியாத சாட்சியம். கடவுள் மனுஷனா வந்தாருங்கிற அந்த மாபெரும் உண்மையோட அஸ்திவாரமே இந்த நேரடி அனுபவம் தான். அடுத்த வரியில வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோன்னு சொல்றாரு. இங்க வாழ்வுனா என்ன? இங்க யோவான் நிலை வாழ்வுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வுன்னு தெளிவா சொல்றாரு. பொதுமா நிலை வாழ்வுனா நாம இறந்த பிறகு கிடைக்க போற ஒரு பரிசுன்னு தான் நினைப்போம். ஆமா, ஆனா யோவானோட பார்வையில அது ஒரு டெஸ்டினேஷனை விட ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு இலக்க விட ஒரு உறவு. அப்படின்னா அதாவது நிலை வாழ்வுங்கிறது தந்தையோடும் மகன் இயேசுவோடும் நாம இப்பவே இந்த உலகத்திலே வச்சுக்கிற ஒரு ஆழமான உறவு. முன்னாடி அது மறைபொருளா இருந்துச்சு, ஆனா இயேசு வழியா அந்த வாழ்வு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அது இனிமே ஒரு ரகசியம் இல்ல. அப்ப நிலை வாழ்வுங்கிறது நாம இறந்து தொடங்குறது இல்ல. இல்ல, நாம இயேசுவை ஏத்துக்கும் போதே இப்பவே தொடங்குது. இது ஒரு மிகப்பெரிய பார்வை மாற்றம். அப்போ சரி, யோவான் தன்னோட அனுபவத்தை இவ்வளவு உறுதியா சொல்றாரு, ஆனா எதுக்கு இதை எங்க கிட்ட சொல்லணும்? கரெக்ட். அந்த கேள்விக்கு தான் 3வது வசனத்துல பதில் சொல்றாரு. நாங்கள் கண்டதை, நாங்கள் கேட்டதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். நோக்கம், நீங்களும் எங்களோட நட்புறவு கொள்ளுமாறு. இந்த நட்புறவுங்கிற வார்த்தைக்கு மூல மொழியான கிரீக்கத்துல கொய்னோனியான்னு ஒரு பதம் இருக்கு. கொய்னோனியா கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன ஆழமான அர்த்தம்? இது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அதுக்கும் மேல. கொய்னோனியானா ஒரு பொதுமான விஷயத்துல பங்கு கொள்றது, ஒரு ஆழமான ஐக்கியத்துல இருக்கிறது, ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ இது ஒரு நியூஸ் மட்டும் இல்ல, ஒரு அழைப்பு. ஆமா, நான் ஒரு அனுபவத்தை பெற்றேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லல. நான் கண்ட அந்த வாழ்வுக்குள்ள நீங்களும் வாங்க, நாம எல்லாரும் இதுல ஒன்னா பங்கு கொள்வோன்னு கூப்பிடுறாரு. யாரு கூட அந்த உறவு? அதையும் தெளிவா சொல்றாரு பாருங்க. எங்களுடைய நட்புறவும் தந்தையோடும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இருப்பது. ஆமா, இதுதான் இந்த அழைப்போட உச்சம். நாம நற்செய்தியை ஏத்துக்கும் போது திருத்தூதர்களோட மட்டும் நட்புறவு கொள்ளல, சர்வ வல்லமை உள்ள கடவுளோட ஒரு குடும்ப உறவுக்குள்ள நாம இணைக்கப்படுறோம். கேட்கவே பிரமிப்பா இருக்கு. நாம ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றவங்க இல்ல, கடவுளோட குடும்பத்துல உறுப்பினர்கள். ஆமா, அவருடைய நட்புறவுக்குள்ள அழைக்கப்பட்டவங்க. அப்போ நற்செய்தின்னு சொல்றதோட நோக்கமே மக்களை ஒரு உறவுக்குள்ள அழைக்கிறது தான். மிகச்சரி. சரி, இப்போ இந்த வாசகத்தோட உச்சக்கட்டத்துக்கு வருவோம். 4வது வசனம். இதுதான் என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு வரி. எங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் பொருட்டு உங்களுக்கு இதை எழுதுகிறோம்.
இங்க எனக்கு ஒரு சின்ன நெருடல். உங்கள் மகிழ்ச்சி நிறைவடையும் பொருட்டுன்னு சொல்லியிருந்தா அது சரி. ஆனா எங்கள் மகிழ்ச்சின்னு சொல்றது கொஞ்சம் சுயநலமா தெரியலையா? மேலோட்டமா பார்த்தம்போது அப்படிதான் தோணும். ஆனா இங்கதான் தெய்வீக பொருளாதாரம் உலகப் பொருளாதாரத்திலிருந்து மாறுபடுது. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? உலகத்துல நம்ம கிட்ட இருக்கிற ஒண்ண மத்தவங்களுக்கு கொடுத்தா நம்ம கிட்ட அது குறைஞ்சிடும். ஆமா. ஆனா அன்பு, அறிவு, மகிழ்ச்சி இதெல்லாம் அப்படி இல்ல. இத பகிர்ந்துக்கும் போது அது குறையாது, பல மடங்கு அதிகமாகும். பகிரப்பட்ட மகிழ்ச்சி இரட்டிப்பு மகிழ்ச்சிங்கிற மாதிரி. அதை விட ஆழமானது. யோவான் சொல்ல வர்றது இதுதான். நாங்க ஒரு பெரிய புதையலை கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் இயேசுவோட இருக்கிற உறவு. அந்த புதையலை நாங்க மட்டுமே வச்சுக்கிட்டா எங்க சந்தோஷம் பாதியாதான் இருக்கும். ஓஹோ. ஆனா நீங்களும் இந்த புதையல்ல பந்து கொண்டு அதனால உங்க முகத்துல தெரியற அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போதுதான், ஆஹா இப்போதான் என் மகிழ்ச்சி முழுமை அடைஞ்சதுன்னு நாங்க உணர்வோம். அருமையான விளக்கம். நற்செய்தி அறிவிப்புங்கிறது நம்ம மேல சுமத்தப்பட்ட ஒரு கடமை இல்ல. அது மகிழ்ச்சியோட ஒரு வெளிப்பாடு. ஆமா, அது நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷத்தோட இயல்பான தடுக்க முடியாத ஒரு வெளிப்பாடு. நாம் பெற்ற அந்த தெய்வீக நட்புறவோட ஆனந்தம் நம்மள சும்மா இருக்க விடாது. அது மத்தவங்களை நோக்கியும் பாயும். அப்போதான் கொடுக்கறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி நிறைவாகுது. ஆக இந்த 4 வசனத்துக்குள்ள நற்செய்தின்னா என்ன, அதோட நோக்கம் என்ன, அதை அறிவிக்கிறதோட உண்மையான உந்துதல் என்னன்னு ஒரு முழுமையான பாடத்தையே யோவான் கொடுத்திருக்காரு. ஆமா, இது ஒரு தகவல் இல்ல, இது ஒரு மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். கேட்கும்போதே ரொம்ப நிறைவா இருக்கு. புனித யோவான் தான் கேட்டத, கண்டத, தொட்டத மத்தவங்களோட பகிர்ந்துகிட்டாரு. இப்ப உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க விசுவாச வாழ்க்கையில கடவுளோட பிரசன்னத்தை நீங்க கேட்ட, கண்ட அல்லது உணர்ந்த அனுபவம் ஏதாவது உண்டா? அது ஒரு ஜெபத்துல கிடைச்ச அமைதியா இருக்கலாம், இல்ல ஒரு கஷ்டமான நேரத்துல கிடைச்ச உதவியா இருக்கலாம். அந்த அனுபவத்தை மத்தவங்களோட பகிரும்போது அது எப்படி உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு முழுமையான மகிழ்ச்சியை கொண்டு வரும்னு சிந்திச்சு பாருங்க. ஆழமான ஒரு கேள்வி. இந்த சிந்தனை இந்த வாசகத்தை நம்ம வாழ்வோட இணைக்க நிச்சயமா உதவும். இந்த மகிழ்ச்சியை பத்தி பேசும்போது நம்மளோட அடுத்த வாசகமான திருப்பாடல் 97 நினைவுக்கு வருது. ஆமா. சரி, அப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஆண்டவரோட மாட்சிமையையும் ஆட்சியையும் பத்தி பேசுற முதல் சில வசனங்களை பார்க்கலாம். முதல் வசனமே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களிகூர்வனவாக. இந்த ஆட்சி அப்படிங்கிற வார்த்தைய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஆட்சின்னு சொன்ன உடனே நமக்கு அதிகாரம், கட்டுப்பாடு இதெல்லாம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா. ஆனா இங்க சொல்லப்படுற ஆட்சி மனுஷங்க நடத்துற ஆட்சி மாதிரி இல்ல. இது வெறும் அதிகாரத்தை குறிக்கிற ஆட்சி இல்ல. இது நீதியையும் நேர்மையையும் அடித்தளமா கொண்ட ஒரு மேலான ஆட்சி. அடுத்த வரியா அது தெளிவா சொல்லுது பாருங்க. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் அப்படின்னு. நீதியும் நேர்மையும் தான் அடித்தளமா? ஆமா. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற ஆட்சிகள்ல எவ்வளவு குழப்பங்கள், அநீதிகள் இருக்கு. ஆனா இறைவனோட ஆட்சிக்கு அடித்தளமே நீதியும் நேர்மையும் தான். அதாவது இந்த உலகத்துல எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் கடைசியில நிக்க போறது இறைவனோட நீதியான ஆட்சிதான்னு ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த வரி நமக்கு கொடுக்குது. கேட்கும் போதே ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்குது. அடுத்த வரி இன்னும் சுவாரஸ்யமா இருக்கு. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்தோண்டன. பொதுவா நம்ம இறைவனை ஒளி, பிரகாசம் இதோட தானே சம்பந்தப்படுத்தி பேசுவோம். இங்கேயே மேகமும் காரிருளும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு அற்புதமான உருவகம். இந்த மேகமும் காரிருளும் இறைவனோட அந்த மாபெரும் மாட்சிமையையும் நம்ம மனுஷ அறிவுக்கு அப்பாற்பட்ட அவரோட அந்த மறைபொருள் தன்மையும் குறிக்குது. ஓ, புரியுது. அவரை நம்மால முழுசா புரிஞ்சுக்கவே முடியாது. அவரோட திட்டங்கள், அவரோட வழிகள் எல்லாமே நம்ம சிற்றறிவுக்கு அப்பாற்பட்டது. திருவிவேளையத்துல கூட மோசே சீனாய் மலைக்கு போகும்போது அங்கே காரிருள் சூழ்ந்திருந்ததா வாசிக்கிறோம் இல்லையா? ஆமா, வாசிக்கிறோம். அந்த இருள் இறைவனோட பிரசன்னத்தையும் அதோட பிரமிப்பையும் குறிக்குது. அவரை நம்மால முழுசா பார்க்க முடியலனாலும், புரிஞ்சுக்க முடியலனாலும் அவரோட ஆட்சி நீதியானது, நேர்மையானதுங்கிறத நம்ம முழுசா நம்பலாம். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். முழுசா புரியலனாலும் முழுசா நம்புறது சரிதான். தொடர்ந்து 5ஆம் வசனம் இன்னொரு படி மேல போய் இறைவனோட வல்லமைய ரொம்ப தெளிவா சொல்லுது. ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. இந்த வரிகள் மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. கரெக்டா சொன்னீங்க. அந்த உருவகத்தோட சக்தியை நம்ம உணரணும். நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பிரச்சனைகள், தடைகள், கவலைகள் இது எல்லாத்தையும் நாம ஒரு மலை மாதிரி பெருசா பாக்குறோம். உண்மைதான்.
இந்த மலையை என்னால தாண்டவே முடியாதுன்னு பல தடவை சோர்ந்து போறோம். ஆனா இந்த வாசகம் என்ன சொல்லுது? அனைத்துலகின் தலைவரான ஆண்டவரோட பிரசன்னத்துல அந்த மலைகளெல்லாம் மெழுகு மாதிரி உருகிடுன்னு சொல்லுது. நெருப்பு முன்னாடி மெழுகு எப்படி ஈஸியா உருகி ஒண்ணுமில்லாம போகுதோ, அதே மாதிரி சர்வ வல்லமையுள்ள இறைவனோட பிரசன்னத்துல நம்ம மலை மாதிரி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உருகிடுன்னு ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் தைரியத்தையும் இந்த வரி நமக்கு கொடுக்குது. இதை கேட்கும்போது நம்ம பிரச்சனைகளை விட நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவருங்கிறது நல்லா புரியுது. அதனாலதான் அடுத்த வரியே, வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்க, மக்கள் அனைவரும் அவரது மாட்சியை காண்கிறார்கள் அப்படின்னு சொல்லுது. மிகச் சரியா சொன்னீங்க. மலைகள் மெழுகன உருகுங்கிற நம்பிக்கை இருந்தா நமக்கு வேற என்ன வேணும்? சரி, இந்த மாட்சிமை மிக்க வல்லமையுள்ள கடவுள் நேர்மையா இருக்கிறவங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுக்கறாருன்னு இப்ப நம்ம 2வது பகுதியில பார்க்கலாம். வசனம் 11 சொல்லுது, நேர்மையாளருக்கென ஒளி விதைக்கப்பட்டுள்ளது, நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சி விதைக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்துல விதிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான ஆழமான அர்த்தம் உள்ள வார்த்தை. ஆமா, அதுதான் இந்த திருப்பாடலோட மையமான வார்த்தைகள்ல ஒண்ணு. ஒளி உடனடியா கொடுக்கப்பட்டிருக்குன்னோ, மகிழ்ச்சி உங்க மேல பொழியப்பட்டிருக்குன்னு சொல்லப்படல. இல்ல, அது ஒரு வித மாதிரி விதைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஒரு செயல்முறை, ஒரு பயணம் அப்படிங்கறத காட்டுது. ஆமா, ஒரு ப்ராசஸ். ஒரு விவசாயி நிலத்துல விதைய விதைக்கிறான். விதைச்ச உடனே அவனுக்கு பலன் கிடைச்சிடாது. அவன் பொறுமையா காத்திருக்கணும், நிலத்தை பண்படுத்தணும், தண்ணி பாய்ச்சணும். கொஞ்ச நாள்ல அந்த விதை முளைச்சு வளர்ந்து செடியாகி அப்புறமா தான் பலன் தரும். அதே மாதிரிதான் நாம நேர்மையாவும் நேரிய உள்ளத்தோடும் வாழ முயற்சி பண்ணும்போது அந்த வாழ்க்கையே நமக்குள்ள விதைக்கப்படுற ஒரு விதை. ஓகே. அதுக்குரிய பலனான ஒளியையும் மகிழ்ச்சியையும் நாம அப்பவே பார்க்க முடியாம இருக்கலாம். ஆனா அது நமக்குள்ள விதைக்கப்பட்டுடுச்சு. கண்டிப்பா ஒரு நாள் நம்ம அதை அறுவடை செய்வோன்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை அந்த வார்த்தை நமக்கு தருது. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட மகிழ்ச்சி நம்மளோட வெளி சூழ்நிலைகளை சார்ந்ததில்ல. இல்லவே இல்ல. மாறா நம்ம உள்ளத்தோட நேர்மையையும் நம்ம வாழ்ற வாழ்க்கையும் சார்ந்திருக்கு, இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. நம்ம சந்தோஷத்தோட ஆதாரம் நம்ம பேங்க் பேலன்ஸ்லயோ, நம்ம பதவியிலயோ, இல்ல மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறதுலயும் இல்ல. உண்மையான நிலையான மகிழ்ச்சியோட ஆதாரம் ஆண்டவரோட நாம வச்சிருக்கிற உறவுலயும் நேர்மையான வாழ்க்கையிலயும் தான் இருக்கு. அதனாலதான் பதிலுரையின் பல்லவியும் கடைசி வசனமும் ஒரு கட்டளை மாதிரி ஒலிக்குது. அது ஒரு அறிவுரையை விட ஒரு அன்பான அழைப்பு. என்னன்னு சொல்லுது? நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களிகூறுங்கள், அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள் அப்படின்னு நம்மள கூப்பிடுது. சரி, இந்த அழைப்பை நாம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில ஏத்துக்கிறது? 3வது பகுதியா இந்த ஆண்டவரில் களிகூறுதல் பத்தி கொஞ்சம் சிந்திப்போம். ஏன்னா கவலைகள், போராட்டங்கள், கண்ணீர்னு இருக்கும்போது எப்படி ஆண்டவரில் களிகூற முடியும்? இது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு நடைமுறை சிக்கல். இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இங்க சொல்ற களிகூறுதல் நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீந்துட்டதால வர்றதில்ல. இல்லனா நம்ம வாழ்க்கையில எல்லாம் சரியா போறதால வர்ற ஒரு மேலோட்டமான சந்தோஷமும் இல்ல. அப்போ இது என்ன மாதிரியான மகிழ்ச்சி? இது எல்லாத்தையும் ஆட்சி செய்யற ஆண்டவர் நீதியும் நேர்மையும் தூய்மையும் நிறைந்தவருங்கிறத நாம நினைச்சு பார்க்கறதால வர்றது. நம்ம மகிழ்ச்சியோட ஆதாரம் மாறிக்கிட்டே இருக்கிற நம்ம சூழ்நிலைகள் இல்ல, மாறா ஒருபோதும் மாறாத தன்மையுடைய நம்ம ஆண்டவர் தான். இதை நாம ஆழமா உணரும்போது எந்த சூழல்லையும் நம்மளால களிகூற முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சொல்லலாமே. ஒரு குழந்தை தன்னோட அப்பாவோட கையை பிடிச்சுக்கிட்டு ஒரு கூட்டத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுத்தி ஒரே சத்தம், தள்ளுமுள்ளு எல்லாம் இருக்கலாம். ஆனா அந்த குழந்தைக்கு பயம் இருக்காது. ஆமா, ஏன்னா அப்பாவோட கைப்பிடி தனக்கு பாதுகாப்பா இருக்குங்கிற உணர்வு அந்த குழந்தைக்கு ஒரு அமைதியையும் ஒரு விதமான மகிழ்ச்சியையும் கொடுக்கும். அது மாதிரிதான் இந்த உலகத்துல பிரச்சனைகள், குழப்பங்கள் இருந்தாலும் நீதியும் நேர்மையும் நிறைந்த நம்ம ஆண்டவரோட கரம் நம்மள பிடிச்சிருக்குங்கிற உணர்வு நமக்கு உண்மையான மகிழ்ச்சிய, ஒரு களிகூறுதலை தரும். அந்த மகிழ்ச்சிய எந்த சூழ்நிலையும் அசைக்க முடியாது. ரொம்ப அருமையான உதாரணம். அப்போ நேர்மையா வாழ்றதுங்கிறது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளை மட்டும் இல்ல, அது நமக்குள்ள மகிழ்ச்சியோட விதைய விதைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். கரெக்ட். அந்த மகிழ்ச்சி பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையிலிருந்து வரல, மாறா பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நம்ம கூட இருக்கிற ஆண்டவரை பத்தின ஆழமான புரிதல்ல இருந்து பிறக்குது. அவரது தூய்மையை நினைந்து அவரை புகழுங்கள்ங்கிற வரியும் அதுதான், இல்லையா? ஆமா, நம்ம பிரச்சனைகளையே நாம பாத்துக்கிட்டு இருந்தா அது இன்னும் பெருசா தெரியும். ஆனா நம்ம பார்வைய உயர்த்தி சர்வ வல்லமை உள்ள, பரிசுத்தம் உள்ள, நீதி உள்ள ஆண்டவரை பார்க்கும்போது நம்ம பார்வை மாறுது.
அவரோட தூய்மைய, அவரோட மாறாத அன்ப, அவரோட வல்லமைய நாம நினைக்கும்போது நம்ம உள்ளத்துல ஒரு நன்றி உணர்வும் புகழ்ச்சியும் தானா வரும். அந்த புகழ்ச்சியோட விளைவுதான் உண்மையான களிகூறுதல். அதுதான் ஆண்டவரில் களிகூறுதல். இன்னைக்கு நம்ம சிந்திச்ச இந்த திருப்பாடல் ஆண்டவரோட அந்த மாபெரும் ஆட்சியையும் அந்த ஆட்சியோட அடித்தளமா இருக்கிற நீதியையும் நேர்மையையும் நமக்கு மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துது. உலகத்தோட குழப்பங்களை கண்டு நாம பயப்பட தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் ஆட்சி செய்யறாரு. நம்ம வாழ்க்கையில மலை மாதிரி தடைகள் இருந்தாலும் அவரோட பிரசன்னத்துல அது மெழுகு மாதிரி உருகிடும் அப்படின்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை இது நமக்கு தருது. மிக முக்கியமா நேர்மையான வாழ்க்கை வாழ முயற்சி செய்யற ஒவ்வொருத்தருக்கும் ஒளியும் மகிழ்ச்சியும் ஒரு விதை மாதிரி வாக்குறுதியா கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத பார்த்தோம். அந்த விதை கண்டிப்பா முளைக்கும், பலன் தரும். அதனால நம்ம மகிழ்ச்சி மாறிக்கிட்டே இருக்கிற வெளி உலக சூழ்நிலைகள்ல இல்ல, மாறா ஒருபோதும் மாறால ஆண்டவரோட தன்மையில வேரூன்றி இருக்கணும். இதுதான் இன்றைய செய்தி. இந்த திருப்பாடல் மகிழ்ச்சிங்கிறது நாம தேடி அடையிற ஒரு பொருள் இல்ல, மாறா அது நாம வாழ்ற நேர்மையான வாழ்க்கையோட விளைவா நமக்குள்ள விதைக்கப்படுற ஒரு விதைன்னு சொல்லுது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த மகிழ்ச்சியோட விதை முளைக்க விடாம தடுக்கிற மலைகள் எவை? அது ஒரு தீராத நோயா, தீர்க்க முடியாத கடன் பிரச்சனையா, இல்ல உறவுகள்ல இருக்கிற சிக்கலா? எதுவா இருந்தாலும் அனைத்துலகின் தலைவரான ஆண்டவரோட வல்லமை அந்த மலைகளை மெழுகு மாதிரி உருக்க முடியும்னு நீங்க நம்பும்போது உங்க மனநிலையில, உங்க ஜபத்துல என்ன மாற்றம் ஏற்படுது? இது இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த திருப்பாடல் நேர்மையாளர்களே ஆண்டவரில் களிகூறுங்கள்னு அழைப்பு விடுக்குது. யோவான் சொல்ற அந்த முழுமையான மகிழ்ச்சிக்கும் திருப்பாடல் சொல்ற இந்த களிகூறுதலுக்கும் என்ன தொடர்பு? திருப்பாடல் சொல்லுது, நேர்மையாளர்களுக்கென ஒளி விதைக்கப்பட்டுள்ளது, நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சி விதைக்கப்பட்டுள்ளதுன்னு. ஓ, யோவானுக்கு இயேசுவின் உயிர்ப்பு தான் அந்த விதைக்கப்பட்ட ஒளி. அதுவரையும் இருட்டுல பயத்துல இருந்த அவங்க வாழ்க்கையில அது ஒரு புதிய வெடியில கொண்டு வந்துச்சு. அப்போ திருப்பாடல் சொல்ற அந்த தெய்வீக மகிழ்ச்சி இப்போ கிறிஸ்துவின் உயிர்ப்பு வழியா ஒரு மனித அனுபவமா மாறுது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தனிப்பட்ட அனுபவத்துக்கு திருப்பாடல் ஒரு இறையியல் சட்டகத்தை கொடுக்குது. இது வெறும் என் நண்பர் உயிரோட வந்துட்டாருங்கிற சந்தோஷம் மட்டும் இல்ல, இல்ல, இருளை ஒளி வென்றுமிட்டதுன்னு ஒரு பிரபஞ்ச உண்மையை உணர்றதால வர்ற மகிழ்ச்சி அது. ரொம்ப ஆழமான பார்வை. சரி, இப்போ நம்மளோட 4வது பார்வையா திருத்தந்தை பிரான்சிஸ் அவங்களோட சிந்தனைக்கு வருவோம். திருத்தந்தை யோவான் ஏன் பேதுருவை விட வேகமா ஓடினார்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆமா, அதுக்கு அவர் ஒரு ஆழமான ஆன்மீக பதில கொடுக்கறாரு. அவர் இளையவர்ன்றது ஒரு காரணம்தான், ஆனா உண்மையான காரணம் அது இல்லைன்னு சொல்றார். வேற என்ன காரணம்? சிலுவையில இயேசு இறந்தத கண்ணால பார்த்த பிறகும் யோவானோட உள்ளத்துல நம்பிக்கை முழுசா அணையல. அந்த நம்பிக்கை சுடருக்கு காரணம் அன்னை மரியா. திருத்தந்தை ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன அது? யோவான் அன்னை மரியாவுடன் நெருக்கமாக இருந்ததால் அன்னையின் நம்பிக்கையால் அவர் தொற்றிக்கொண்டார்னு சொல்றார். நம்பிக்கையால் தொற்றுக்கொண்டார், ஒரு அற்புதமான உருவகம். ஆமா, ஒரு நோய் தொற்றுவது போல மரியாவோட அசைக்க முடியாத நம்பிக்கை யோவானுக்குள்ள பரவி இருந்துச்சுன்னு சொல்றார். மற்ற சீடர்களெல்லாம் சிதறி ஓடினப்போ யோவான் நம்பிக்கையோட ஊற்றருகே இருந்தார். அப்போ யோவான வேகமா ஓட வச்சது அவரோட கால்கள் மட்டும் இல்ல, அவரோட நம்பிக்கை. அன்னை மரியா கிட்ட இருந்து அவர் பெற்றுக்கொண்ட அந்த நம்பிக்கை. இது நமக்கும் ஒரு நடைமுறை பாடமா அமையுது. திருத்தந்தை சொல்றார், நமது நம்பிக்கை குறையும் போதோ அல்லது மந்தமாக உணரும் போதோ நாம் அன்னை மரியாவிடம் செல்வோம், அவர் நமக்கு கற்பிப்பார்னு. ஆமா, விசுவாச வாழ்க்கையில நம்ம சோர்வடையும் போது யாரிடம் உதவி கேட்கணும்னு ஒரு தெளிவான வழிகாட்டுதல் இது. சரி, இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த எல்லா பார்வைகளையும் ஒன்னா தொகுத்து பார்க்கலாம். மகதலா மரியாவோட குழப்பத்துல ஆரம்பிச்சோம், சீடர்களோட பரபரப்பான ஓட்டத்துல பயணிச்சோம், அப்புறம் ஒரு மடித்து வைக்கப்பட்ட துணி மூலமா யோவான் கண்ணடைஞ்ச நம்பிக்கையில வந்து நின்னோம். அந்த நம்பிக்கை ஒரு வாழ்நாள் சாட்சியா மாறுச்சு. அந்த சாட்சியத்தோட மையத்துல இருந்த மகிழ்ச்சி திருப்பாடல்ல எதிரொலிச்சது. கடைசியா அந்த நம்பிக்கையோட ஊற்று அன்னை மரியான்னு திருத்தந்தை மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். ஆமா, நிறைவா உங்களுக்கான ஒரு சிந்தனை. புனித யோவான் காலியான கல்லறையையும் நேர்த்தியா சுருட்டி வச்சிருந்த துண்டையும் பார்த்து நம்பினார். அது அவருக்கு உயிர்ப்போட அடையாளமா இருந்துச்சு. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில கடவுளோட பிரசன்னத்துக்கு அடையாளமாயிருக்கிற அந்த சுருட்டி வைக்கப்பட்ட துண்டுகள் யாவை? நல்ல கேள்வி. என்னென்ன சிறிய பெரிய அடையாளங்களை நம்ம பாக்குறோம்? அது ஒரு குழந்தையோட சிரிப்பா இருக்கலாம்,
இல்லனா எதிர்பாராத நேரத்துல கிடைக்கிற உதவியா இருக்கலாம். அல்லது ஒரு கடினமான தருணத்துல மனசுல தோன்ற அமைதியா கூட இருக்கலாம். ஆமா, அந்த அடையாளங்களை நம்ம கண்டுகொள்ள பழகும்போது யோவான போல நம்ம நம்பிக்கையும் ஆழப்படும். இந்த ஆழமான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என நினைத்தால் மற்றவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நற்செய்தியின் தூதராக இறையாட்சியை எடுத்துரையுங்க. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். இயேசுவுக்கே புகழ். அன்னை மரியே வாரிடு. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீனியும் நேர்வழியும் அவரது அரியணையின் அடித்தளம். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில், மலைகள் மேல்கென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளர்களே, ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையாளருக்கென ஒளியும், நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன. நேர்மையா